வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. இன்றைக்கி நம்ம ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் அட்வென்ச்சர் த்ரில்லர் படமான ட்ரோல் 2 படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரோல் 1 நீங்கள் பார்த்துருந்து இந்த ட்ரோல் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த ட்ரோல் 2 ஆனது இப்போது தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இந்த படம் எப்படி இருக்குது, ட்ரோல் 1 விட பெஸ்ட்டாக ஒஸ்ட்டாக அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எனக்கு ட்ரோல் 1 அந்தளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அது ஏன் என்னன்றதை நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்புகிறேன். ஸோ ரிவ்யூக்கு போகிற முன்னாடி ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க. ஸோ வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ ட்ரோல் 2 இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரோல் 1 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அந்த கிளைமேக்ஸில் என்ன இருக்குன்னு. ஸோ ட்ரோல் 1க்கு அப்புறம் நடக்கிற சீக்வல் தான் இந்த படமாக அமையுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரோலை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க அந்த ஒரு செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏற்படல குளறுபடிக்குனால அந்த ட்ரோல் ஆனது எஸ்கேப் ஆகிடுது. ஸோ அந்த ட்ரோலை கட்டுப்படுத்தணும்னா இன்னொரு ட்ரோல், அதாவது நல்ல ட்ரோலை வந்து கொண்டு வந்து சண்டை போட வைக்கணும். அப்படி நடந்தால் தான் அந்த ட்ரோலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுன்றனால ஸோ இவங்க அந்த பொண்ணோட யூனிட் வந்து மேற்கொள்கிற சில யுக்திகள் தான் இந்த படத்தினுடைய கதையாக அமையுது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவே இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு அந்த சிஜி ஒர்க் தான். கண்டிப்பாக அந்த ட்ரோல்ஸோடைய சிஜி ஒர்க்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமாக அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ரெண்டு ட்ரோல்ஸும் அந்த ஃபைட் பண்ணுற சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லா எடுத்து பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி ஒரு இன்ட்ரோ பிளாக் முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன ஒரு அட்டகாசம் பண்ணுற அந்த மான்ஸ்டர் அட்டகாசம் பண்ணுற சீன் ரொம்பவே நல்லா எடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டில் ஏற்படுற அட்டாக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு முக்கியமான நபர் இறக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் எடுக்கப்பட்ட விதம் நல்லா இருந்தது. அதுமாதிரி அந்த ட்ரோல்ஸோடைய முந்தைய கதையை பற்றி சொல்கிற விஷயம், அது வந்து முக்கியமாக அந்த புது ட்ரோலை கொண்டு வர விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலி எனக்கு இந்த கிங் காங் படம் அப்புறம் வந்து காட்ஸில்லா படத்தெல்லாம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய சுவாரஸ்யம் இல்லாத கதை. ஏன்னா இந்த மாதிரி கதை பேட்டர்னில் நிறைய அட்வென்ச்சர்ஸ் த்ரில்லர்ஸ் லைக் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காட்ஸில்லாவோ இல்லை கிங் காங் படமோ நம்ம பார்த்துருக்கோம். அதனால் புதுசாக எதுவும் கதைக்களமாக ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கு உருவாக்கப்பட்ட கதை நல்லா இருக்கே தவிர்த்து, ஆனால் கதைக்களம் எப்பவுமே பார்த்து பழகின ஒரு கதைகள் தான், அதில் பெருசாகவும் இல்லை. அதுமாதிரி ஸ்டண்ட்டு காட்சிகளும் சரி 1-2 தான் இருக்குது. பாதி படத்தில் வந்து மொத்தம் பேசிட்டு தான் இருக்காங்க. அதுமாரி ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளேயோட தான் போகுது. ஓப்பனிங்லேயே தெரிஞ்சு யார் வில்லன்ற மாதிரி. ஸோ அதனால் ரொம்ப ப்ரெடிக்டபிளாக தான் போகுது. கொஞ்சம் ஒரு கட்டத்தில் முக்கியமாக செகண்ட் ஹாஃப் கிட்டலாம் ஒரு மாதிரி சோறுடைய வைக்குது. ஸோ இவ்வளோ லென்த்து தேவையா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இத்தனைக்கும் படம் வந்து 1.25 மணி நேரம்னா ஆனமே லென்த்தாக ஃபீல் ஆகுது. நிறைய இடங்களில் நம்மளுக்கு கவனம் தர்ற மாதிரியான படமாக அமையும் கூட சொல்லலாம். அந்தளவு தான் அந்த படமானது அந்த டியூரேஷன் போயிட்டுருக்குன்னு சொல்லி ஆகணும். அதேமாதிரி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரைசேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப் செஞ்ச விஷயம் வந்து நல்லா இருந்தது. அதாவது வாய்ஸ் நல்லா இருந்தது. ஆனால் சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அவங்க சொல்கிற அந்த சப்டைல்ஸ்க்கும் இவங்க பேசுகிறதுக்கும் ரொம்ப வேரியன்ஸாக இருந்தது. அது கொஞ்சம் என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தின்னும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரோல் 1 சுமார் தான், ட்ரோல் 2வும் அதை விட சுமார்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் பாஸான படமாகவும் கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். லைக் வந்து குழந்தைங்களுக்கு வேணால் டைம் பாஸ் படமாக பார்க்குறதுக்கான ஒரு படமாக எடுத்துக்கலாம். தவிர என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான். ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சேவ் மீ FDFS வித் மோகி.